ரஞ்சித் அவர்கள் திரைப்படத்தில் வைத்திருப்பது தான் வரலாறு. அதுதான் உண்மையான வரலாறு. நீங்கள் வரலாற்று திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மன்னன் எப்படி வாழ்ந்தான், அவன் எத்தனை மனைவிகளை கட்டிக்கிட்டான், அவனுடைய அந்தப்புறம் எப்படி இருந்தது, இதுவரைக்குமான பெருமைகளை பேசுவது என்ற அந்த தன்மையோடு தான் வரலாற்று திரைப்படங்களே உருவாக்கப்பட்டன. ஆனால் இது முழுக்க மக்கள் அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தாங்க, அப்போ அவர்களுடைய வாழ்முறை எப்படி இருந்தது, அதுதான் உண்மையான வரலாறு. தங்களானில் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைப் போல வேற எந்த இந்திய திரைப்படங்களையும் இதுவரைக்கும் ரொம்ப நுட்பமாக காட்சிகளை எடுத்திருக்கவே மாட்டாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். தங்களான் என்கின்றது ஒரு பட்டப்பெயர். அது அந்த மனிதன் என்ன வேலையை செய்வார், அந்த தலைவர் என்ன வேலையை செய்வார் அப்படின்னு சொன்னால் அவர் தண்டனைகளை தருவார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தண்டனை தருகிற ஒரு தலைவன் அல்ல, சாதி இந்துக்களுக்கே அவர் தண்டனை கொடுப்பார் அப்படின்னே குறிப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வேறு அரசர்களுடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த போரில் அவர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள், 2 பேருமே, தங்களானும் தங்களாட்சியும். அதனால் அவர்களுக்கு நடுகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தம் என்பது ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற, வாழ்நெறியை கற்பிக்கிற ஒன்று. அதை பிரித்தாளுகின்ற, வருண தர்மத்தினுடைய அடிப்படையில், சாதியினுடைய அடிப்படையில் பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சியை செய்கிறவர்கள், அந்த கருத்தியலை கொண்டவர்கள் அதை பரவ விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குறியீடு தான். புத்தர் என்பவர் விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒருவர், அவர் இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான் என்று உச்சரித்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையும் அங்கு நடக்கும். வணக்கம். அண்மையில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு உறுதியாக தங்களானை நம்ம சொல்லலாம். தங்களான் எனக்கு ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் எனக்கு ஏற்கனவே இருந்தாலும், தங்களானில் திரை கதைக்கு வசனம் எழுதியது அப்படின்னு சொல்கிறதுல, ஒரு வசனகர்த்தா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெயர் உருவாகியிருக்கு. அதை மறுக்கவே முடியாது. தங்களான் படத்துக்காக நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருப்பீங்க, நிறைய வரலாறுகளை தெரிஞ்சிருப்பீங்க. தங்களான் தங்களாட்சின்னு 2 பேர் உண்மையாகவே இருந்ததா சொல்லப்படுது. ரியல் தங்களான் யார், அவனோட கதை என்ன? தங்களான் தங்களாட்சி நடுகர்கள், இந்த 2 நடுகர்களுமே ஆரணி பகுதியில் ஒரு ஊரில் இருக்குது. என்ன செய்தி நமக்கு வரலாற்று ரீதியான செய்திகள் என்ன கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னால், வடார்காடு பகுதியை காட்டிலும் தென்னார்காடு பகுதியில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் நிலத்தோடு இருந்திருக்கிறார்கள், அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதை அன்றைக்கு குலங்களும் குடிகளும் பற்றி எழுதிய ஆய்வாளர்கள் தங்களுடைய நூல்களிலேயே கூட எழுதியிருக்கிறார்கள். அதில் சின்ன நாட்டான் பெரிய நாட்டான் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த தங்களான் என்கின்றது ஒரு பட்டப்பெயர். அது ஒடுக்கப்பட்ட மக்கள் திரளிலிருந்து ஒரு தலைவனாக உருவாகி எழக்கூடிய ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர். அந்த மனிதன் என்ன வேலையை செய்வார், அந்த தலைவர் என்ன வேலையை செய்வார் அப்படின்னு சொன்னால், அவர் தண்டனைகளை தருவார். அது மட்டுமின்றி திருவிழாக்கள் நடக்கிற போது விலங்குகளை பலியிடுவது, எதையும் அவர் செய்வார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தண்டனை தருகிற ஒரு தலைவன் அல்ல, சாதி இந்துக்களுக்கே அவர் தண்டனை கொடுப்பார் அப்படின்னே குறிப்பு இருக்கிறது. அப்படின்னா அவர் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைமைத்துவ பண்பு கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இதிலிருந்து கிடைக்கிறது. அது மட்டுமின்றி நடுகர்களை யாருக்கு வைப்பாங்க, நடுகர்களை எல்லாருக்குமே வைக்க மாட்டாங்க. அதுவும் வழிபாட்டுக்குரிய நடுகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நடுகள் யாருக்கு வைப்பாங்க அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய உயிரை மக்களுக்காக வழங்குகிறானோ, போரில் ஈடுபட்டு இறந்து போகிறானோ, மக்களை காப்பாற்றுவதற்காக இறக்குறானோ, அல்லது விலங்குகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுகிறானோ, அவர்களுக்குத்தான் நடுகர்கள் வைக்கப்படும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தங்களான் தங்களாட்சி இருவரும் இணைந்து
அங்கு இருந்த சம்புவராயர் அரசர்களோட அரசவையில் அவர்கள் ஒரு தளபதியைப் போல அந்த படை வீரர்களுக்கான ஒரு தலைவர்களைப் போல இருந்திருக்கிறார்கள் அவர்கள். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு அந்நிய மொழி படையெடுப்பு, வேறு அரசர்களுடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், எதிர்த்து அவர்கள் போரிட்டிருக்கிறார்கள். அந்த போரில் அவர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் 2 பேருமே, தங்களானும் தங்களாட்சியும். அதனால் அவர்களுக்கு நடுகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ரொம்ப நுட்பமான ஒரு வரலாற்று ரீதியான செய்திகள் நமக்கு அந்த தங்களான்ற பெயரை பின்தொடர்ந்து போகிற போது நிறைய கிடைக்கின்றன. தங்களான் தங்களாட்சி தான் படத்தில் ஆரன் ஆரத்தி கதாபாத்திரங்களாக காட்டியிருக்காங்களா? தங்களான் திரைப்படத்தில் காட்டுற ஆரன் ஆரத்தி ஒரு தொன்மம் சார்ந்த ஒரு மித்தலாஜிக்கல் கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாத்திர வார்ப்பு. நீங்கள் ரொம்ப லிட்ரலாக 2 பெயரினுடைய பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஆரன் என்பவன் ஒளி பொருந்தியவன் அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது. ஆரத்தி என்பவள் ஒளியானவள் அப்படின்ற ஒரு பொருளும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ 2 பேருமே ஒளி மிக்கவர்கள். அப்படின்னா என்ன ஒளி? தத்துவார்த்த வெளிச்சம் தான் அது. இந்த சமூகத்தில் என்ன நிலவி கொண்டிருக்கிறது, எதெல்லாம் ஒடுக்குமுறை, எதை நீங்கள் போக்க வேண்டும், எதற்கு எதிராக போரிட வேண்டும், இந்த வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்கின்ற அந்த அறிவு ஒளியை மக்களுக்கு வழங்குகின்ற அந்த தொன்ம பாத்திரங்கள், அதை ஒரு பாத்திரமாக அந்த அந்த கருத்தியலை ஒரு பாத்திரமாக இந்த படத்தில் பா. ரஞ்சித் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். படத்தில் ஒரு சீனில் தங்களான் கேரக்டர் ஒரு பார்ப்பனரை பார்த்து அரங்கெட்டவனுக்கு வந்த வாழ்வப்பார்னு சொல்கிறாரு. சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகளை பற்றிய விவாதம் எழுந்திருக்கு. அந்த வசனத்தையும் அந்த காட்சியும் பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரைக்கும் தங்களானில் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைப் போல வேறு எந்த இந்திய திரைப்படங்களையும் இது வரைக்கும் ரொம்ப நுட்பமாக காட்சிகளை எடுத்திருக்கவே மாட்டாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். ஒரு ராஜகுருவினுடைய ஆலோசனையை கேட்டு அரசன் புத்தருடைய தலையை கொய்கிறான். இதை போன்ற ஒரு காட்சி இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் வராத காட்சி. இதற்கு மேலும் யாராவது யோசிப்பாங்களான்றது எனக்கு தெரியல. என்னென்னா, இதுதான் வரலாறு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிற போது, இங்கு பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர் தான் இந்தியாவினுடைய வரலாறுன்னு சொல்கிறார். அப்போ இந்தியாவில் மாபெரும் ஒரு புரட்சியை, சித்தாந்த புரட்சியை, சமூக புரட்சியை உருவாக்கியவர் புத்தர். புத்தருடைய கொள்கைகள் ஆன்மீகம் அல்ல, அது பகுத்தறிவு சிந்தனை. ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான வளங்களை போற்றுகிற, சக மனிதனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை நெறியை சொன்னவர் புத்தர். அப்போ இந்த கருத்தியல் என்பது சிலருடைய அதிகாரத்திற்கு பெரிய வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குனதுனால, குந்தகமாக இருந்ததுனால புத்தருடைய கருத்தியலையே இவர்கள் காலி செய்கிறார்கள். அது அசோகனுக்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் காலி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு பௌத்தம் என்னவாக மாறுகிறதுன்னா, ஹீனயானம் மகாயானம் என்றெல்லாம் அது பிரிகிறது. அதிலே உருவ வழிபாடு வருகிறது. புத்தர் உருவ வழிபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவரே கிடையாது, அதை அவர் நிராகரிச்சிருக்கிறாரு. பெண்களை புத்தர் சங்கத்தில் சேர்த்துருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போலியான வரலாற்றை பௌத்தத்தின் மீது திணிக்கக்கூடிய ஒரு போக்கு ஒன்று நடக்கிறது. அது மட்டுமின்றி உச்சபட்சமாக புத்தர் என்பவர் விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒருவர், அவர் இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான் என்று உட்சரித்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையும் இங்கே நடந்தது. அப்போ இந்த வரலாற்றைத்தான் மிக துல்லியமாக இந்த திரைப்படத்தில், தங்களான் திரைப்படத்தில் ரஞ்சித் அவர்கள் ஒரு காட்சியாக வைக்கிறார். பௌத்தம் என்பது ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற, வாழ்நெறியை கற்பிக்கிற ஒன்று. அதை பிரித்தாளுகின்ற
வருண தர்மத்தினுடைய அடிப்படையில், சாதியினுடைய அடிப்படையில் பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சியை செய்கிறவர்கள், அந்த கருத்தியலை கொண்டவர்கள் அதை பரவ விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குறியீடு தான் அது. படத்தில் ஒரு சைவ மன்னர் புத்தர் சிலையோட தலையை வெட்டுறாரு. இயக்குனர் ப. ரஞ்சித் வேணும்னே சைவ மதத்தை பின்பற்றிய சோழர்களை தவறாக சித்தரிச்சிருக்கிறாருன்ற விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த விமர்சனம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விமர்சனங்களில் எந்த பொருளுமே இல்லை. ஏன்னா எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களுமே இல்லை. ப. ரஞ்சித் அவர்கள் திரைப்படத்தில் வைத்திருப்பது தான் வரலாறு. அதுதான் உண்மையான வரலாறு. ஏன்னா பிற்கால சோழர்களுடைய ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில், தமிழ் நிலப்பரப்பில் சாதியம் மிக தீவிரமாக வேரூன்றியது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதற்கு நிறைய நூல்கள் இருக்கிறது. கமில் ஸ்வலபில் எழுதிய நூல், அவருடைய வரலாற்று நூல்கள், அது மட்டுமின்றி சோழர்களுடைய வரலாறு பற்றி எழுதப்பட்ட பல நூல்கள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. அந்த காலகட்டத்தில் தான் மன்னர்கள் நீங்கள் சாதாரண பிறப்பு கிடையாது, நீங்கள் இந்த வம்சம் அந்த வம்சம் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை உசுப்பேத்தி அவர்களுடைய சொந்த பெயர்களை அழித்து, தமிழ் பெயர்களை கூட நீக்கி அவர்களுக்கு பட்ட பெயர்களை அழித்து ராஜகுரு என்கின்ற பெயரில் இவர்கள் எல்லாமே போயிட்டு உட்கார்ந்து பெரிய அளவில் தமிழ் பரப்பில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினாங்க. அது மட்டுமின்றி நிலங்களும் அவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன. நீங்கள் பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்கலங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். நீங்கள் மங்கலங்கள் என்று சொன்னாலேயே அங்கு வேதம் ஓதுகிறவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் என்பது தான் அதனுடைய பொருள். அப்போ இப்படி நிறைய நிலங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதெல்லாமே பிற்கால சோழர்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது. அதனால் இது வரலாற்றுக்கு அந்நியமான ஒன்றே கிடையாது. மிக துல்லியமாக வரலாற்றை தங்களானில் அந்த காட்சியின் வழியாக காட்சிப்படுத்தி இருக்கிறாரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரைத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, நிலச்சீர்திருத்தம், ஆங்கிலேயர் வருகை, பௌத்தம், சைவம், முரண், நாகர்கள், திப்பு சுல்தான் என பல்வேறு காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை தங்களான் படம் பேசுது. இதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு தயாராகுனீங்க? வசனம் எழுதுவதற்காக நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணீங்களா? தங்களானுடைய கதையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான சிக்கலுமே இல்லை. ஏன்னா அதனுடைய திரைக்கதையை முதல்ல நான் படித்த போதே நான் சொன்னேன், இது மிகச்சிறந்த திரைக்கதை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏண்டா அதில் நிறைய அடுக்குகள் இருந்தது. வெள்ளையர்கள் ஆளுவதற்கு வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு எண்ணம் என்ன? ஆட்சி செய்வது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்து செல்ல வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் நிலச்சுவாந்தார்கள் அப்படின்ற ஒரு பெயரில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மிராசுதாரர்கள், மிட்டாக்கள், மிராசுகள் அப்படின்ற அந்த பெயர்களில் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வெள்ளையர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அபகரிக்க நினைக்கிறாங்க. இது ஒன்று. அப்புறம் அவர்கள் சுமத்தக்கூடிய வரி, வசூலிக்கக்கூடிய ஒரு வரி, இந்த மகள்வாரி, ரயத்துவாரி, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே இங்கே இருந்த ஒரு காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தில் இருந்த சமுதாய நிலைமைகளை சொல்லக்கூடிய கூறுகள். அப்போ இந்த கூறுகள் எதையுமே இதுவரைக்கும் எந்த திரைப்படமுமே பேசினதே கிடையாது. நீங்கள் வரலாற்று திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மன்னன் எப்படி வாழ்ந்தான், அவன் எத்தனை மனைவிகளை கட்டிக்கிட்டான், அவனுடைய அந்தப்புறம் எப்படி இருந்தது, அவன் சக மனிதர்களில் எப்படி அடக்கினான், போரில் என்ன செஞ்சான், இது மட்டும்தான். அவனுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கு அவன் என்ன மாதிரியான தந்திரோபாயங்களை அவன் கையாண்டான் அப்படின்னு சொல்கிறது தான் இதுவரைக்குமான பெருமைகளை பேசுவது என்ற அந்த தன்மையோடு தான் வரலாற்று திரைப்படங்களே உருவாக்கப்பட்டன. ஆனால் இது முழுக்க மக்கள் அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தாங்க, அப்போ அவர்களுடைய வாழ்முறை எப்படி இருந்தது, அதுதான் உண்மையான வரலாறு. அந்த வரலாறை பல அடுக்குகளோட இந்த திரைப்படம் மிக துணிச்சலாக பேசியிருக்கிறது, பதிவாக்கி இருக்கிறது தான் நான் கருதுறேன். இயக்குனர் ப. ரஞ்சித்துடன் பணிபுரிந்த அனுபவம். ப. ரஞ்சித் ஒரு ட்ரெண்ட் செட்டர். எனக்கு அவருடைய படங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரியான தன்மை கொண்ட ஒரு பாணியில் திரைப்படங்களை அவர் எடுக்கிறது கிடையாது. அவருடைய எல்லா படங்களுமே, ப. ரஞ்சித் அவர்களுடைய எல்லா படங்களுமே வேறு ஜானரில் எடுக்கப்படக்கூடிய படங்கள், வேறு கதைக்களங்கள்,
ரொம்ப புதுசாக சொல்லக்கூடியவர். அவரோட ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறது கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு 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 கிராஃப்ட் அது. ஸோ அதுபோல் அவர் எடுக்கக்கூடிய அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டீம் லீடராக அவர் இருக்கிற அந்த இடத்துல அவர் ரொம்பவும் எளிய மனிதனாகவே இருக்கிறாரு. எல்லாரோடவும் இணக்கமாக பழகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ரொம்ப இயல்பாக மற்றவர்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு தெரியுது. அது என்னென்னா, ஒரு அந்த சக மனிதர்களோட வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்பு, ஒரு தோழமை, அந்த எளிமை, இதுதான் அதுக்கு காரணமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். அப்புறமா அவர் ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு 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 வாரியராக அவர் இருக்கிறார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கருத்தை நீங்கள் உங்களுடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல், இடத்திற்கு ஏற்றார் போல் சொல்கிறது கிடையாது. நீங்கள் அந்த கருத்தாகவே நீங்கள் இருப்பது, அதை எல்லா இடங்கள்லையும் வெளிப்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் பொலிட்டிக்கலாக ஒரு கருத்தை அவர் வச்சுருக்கிறாருன்னா அதை அவர் தயங்காமல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள்லேயும் அந்த கருத்துக்களை காட்சி வழியாகவும் கடத்துகிறார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், பசியினுடைய கொடுமை, வேதனை, புற சக்திகள் இந்த சமூக தீமைகளை கட்டமைக்கிறாங்க. வறுமை என்பது உருவாக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்றத வாழை கடத்துகிறது. இனிமேல் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த திரைப்படங்கள் வரும்.